ஆக்டர் சிவராஜ்குமாருக்கு விஜய் ஆண்டனி வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு புகழாரம் குடுத்தாரு. அதாவது ஒரு ஈவென்ட்ல வந்து சொல்லியிருப்பாரு. ஒருத்தவங்களுக்கு கேன்சர் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்துருச்சுன்னு தெரிஞ்சாலே வந்து அந்த வாழ்க்கையே வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா, அந்த கஷ்ட காலத்திலயும் நம்ம வந்து என்ன நினைப்போம், டக்குனு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனா, சிவராஜ்குமார் சார் வந்து என்ன பண்ணாருன்னா, அவரு கமிட் ஆயிருக்கிற அந்த ஒரு படத்துல வந்துட்டு டப்பிங் பேசி முடிக்கிறது, ஃபைட் சீன்ஸ், மீதமுள்ள சீன்ஸ்ன்னு எல்லாத்தையும் முடிச்சு குடுத்துடுறேன். இத்தன குறிப்பிட்ட நாளுக்குள்ள நான் அதெல்லாம் முடிச்சிடுறேன். சீக்கிரம் முடிங்கன்னு வந்து சொல்லி அத முடிச்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அவரு ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து போயிருக்காரு. இது வந்து அவருடைய பேஷன வந்து காமிக்குது. அவர்கிட்ட வந்து சொத்து பத்து இல்லாம இல்ல. ஆனா, அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த ஒரு டெடிகேஷன் அவர் வந்து குடுத்தது வந்துட்டு, நிஜமாலுமே ஹேட்ஸ் ஆஃப் சார். மிகப்பெரிய விஷயம் நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. மிகப்பெரிய விஷயத்துலேருந்து கடந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய வில் பவர் தான் அது அப்படின்னு சொல்லி, சிவராஜ்குமார் அவர்கள வந்துட்டு ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. அண்ட் அவருடைய ஆக்ஷன் படங்கள் வந்து எங்க நெறைய பேருக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதற்குமே வந்து ஒரு புகழ வந்து குடுத்திருந்தாரு. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.